வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறை நிலவும் என்கிறது விநியோகஸ்தர்கள் சங்கம், மறுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். கூட்டமைப்பின் கட்சிகளின் தலைவர்களுக்கு CVK கடிதம் மூலம் அழைப்பு. உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி நகர்வு. தமிழ் கட்சிகளுடன் இணைய தயாராகும் டக்ளஸ், தேர்தல் தோல்வியை அடுத்து நடவடிக்கை. வட்டுவாகல் விகாரையின் கீழ் யுத்தத்தில் சரணடைந்தோர் புதைக்கப்பட்டுள்ளனர். ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு ரவிகரன் கோரிக்கை. மோடியை சந்தித்த ரணில், இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களுடனும் கலந்துரையாடல். தமிழக முதலமைச்சருக்கு CVK விக்னேஸ்வரன் கடிதம், இலங்கை கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறும் கோரிக்கை. இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போகலாம் என இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதனால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதிலிருந்து விலகிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று இரவு முதல் பாரிய வாகன வரிசைகள் காணப்படுகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் தமக்கு இடம்பெற்ற நியாயமற்ற நடவடிக்கையால் இன்று முதல் எரிபொருள் முன்பதிவுகளை நிறுத்த சங்கம் முடிவு செய்துள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தனநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய முன்பதிவுகளை மேற்கொள்ளாததால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட 3% சலுகையை இடைநிறுத்தம் செய்ததாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் செயற்கையான முறையில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருளுக்கு எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்றவர்கள் குறித்து கூறுகையில் உண்மையான எரிபொருள் பற்றாக்குறையின் விளைவாக அவர்கள் வரிசையில் இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பற்றாக்குறை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புளொட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அனுப்பி வைத்த கடிதத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தற்போது தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு பேசப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகள் கடந்த காலங்களில் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்காக ஒன்றிணையுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாட எதிர்வரும் 3ஆம் திகதியை செல்வம் அடைக்கலநாதனுடன் நிர்ணயித்திருந்தோம். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது தமது கட்சியை தவிர்த்து வேறொரு கூட்டணியை கடந்த 23ஆம் திகதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்துள்ளதாக CVK சிவஞானம் அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது முன்னெடுத்துள்ள முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆகும் எனவும் CVK சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்வது தொடர்பில் பேசுவதற்கு உத்தியோகபூர்வமாக தன்னை அழைக்கவில்லை எனவும் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிவிருத்தி மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே தனது அரசியல் விருப்பம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
துரதிருஷ்டவசமாக பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் தமிழ் கட்சிகளின் ஒத்துழைப்பு உரிய நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் மக்களுக்கான தீர்வினை எட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் கட்சிகள் எதிர்கொள்வது தொடர்பில் தன்னுடன் சிலர் பேசிய போதிலும் அது உத்தியோகபூர்வமானதாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே தமிழ் மக்களின் நலனுக்காக செயற்படும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மக்கள் நலனுக்கான ஒன்றிணைவு அவசியம் என கருதும் பட்சத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை தலைமை தாங்கிய இயக்கங்களின் ஒன்றிணைவு தொடர்பில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்த கருத்து தொடர்பில் பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ்ப்பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் குறிப்பிடுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். எனவே மடியில் கனமில்லை எனில் விகாரையை அகற்றி அகழ்வினை மேற்கொண்டோ நவீன முறைகளை பயன்படுத்தியோ உண்மையை கண்டறிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கோரியுள்ளார். வட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம். இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை. இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள். உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள். விகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கும் நீதியை தாருங்கள். கௌரவ நீதியமைச்சர் அவர்களே, தயவு செய்து இந்த விடயத்தில் கவனமிடுங்கள். அழிவுகரமான அடிமட்ட கடத்தொழில் முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் உள்ள சாதாரண கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் என்று இலங்கையின் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். எனவே நீண்ட காலமாக நிலவும் இந்த பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை CVK விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பல்வேறு தரப்பினர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையை நிறுத்துமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கடலின் அடிப்பகுதியிலிருந்து மீன், இறால், முட்டைகள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களை வெளியேற்றும் அடிமட்ட இழுவை மீன்பிடித்தல் ஏற்கனவே தமிழக கடற்கரையில் உள்ள கடல் வளங்களை கடுமையாக பாதித்துள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த கடற்றொழில் நடைமுறை தொடர்ந்தால் இலங்கையின் கடற்கரையோரங்களில் உள்ள வளங்கள் முற்றிலும் அளிக்கப்படும் என்பது தெளிவாகிறது என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் புதிய அரசியலமைப்பில் சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் அரசகர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் நீதி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான இன்றைய குழுநிலை விவாதத்தின் போதே மனோ கணேசன் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் 13ஆம் திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் JVP ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது. எனவே தற்போது அதே நிலையில் உள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது. இதன்படி குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்த வேண்டாம். இது தமிழ், சிங்களம், முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும். தொடர்ந்தும் அரசியலமைப்பு விடயம் தாமதமடைந்து வருகின்றது. எனவே அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் சகல அரச நிறுவனங்களிலும் தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். நிலுவையில் உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் மே முதல் வாரத்தில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியாகும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சபைகளின் பட்டியல் விவரங்கள் 2 நாட்களில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த உத்தியோகபூர்வ அறிவித்தலில் அது வெளியான 14 நாட்கள் கழித்து 3.5 நாட்கள் வேட்புமனுக்கள் ஏற்பதற்கான தினங்களாக அறிவிக்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 5 முதல் 7 வார காலம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் எனவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு புதுடில்லியில் உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்த மாநாட்டின் போது இடம்பெற்றுள்ளது. புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் சர்வதேச ராஜதந்திரிகளின் பங்கேற்புடன் மாநாடு இடம்பெற்றிருந்தது. இதன்போது தெற்காசியா குறித்த சொற்பொழிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றியிருந்தமையும் சிறப்பம்சமாகும். மேலும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள் குழுவுடன் அவர் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக வீசிய மாணவியை கர்ப்பமாக்கிய அவரது காதலன் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பைச் சேர்ந்து உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் நிறைமாத கர்ப்பிணியான 18 வயதுடைய மாணவி ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி வயிற்றுவலி என மட்டு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறித்த சிறுமியை வைத்தியர்கள் சரியான முறையில் சோதனையிடாது அவரது சிறுநீரை எடுத்து சோதனையிட்டு வயிற்று வலிக்கான ஊசி மூலம் வலி நிவாரண மருந்து கொடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த சிறுமி அன்றைய தினம் காலை 5 மணியளவில் மலசல கூடத்திற்கு சென்று குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக வெளியே வீசியிருந்தார். இதனையடுத்து தாதியர்கள் குறித்த குழந்தையை மீட்டு சிகிச்சை அளித்ததுடன் குறித்த தாய் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக மாணவியை கர்ப்பமாக்கிய 24 வயதுடைய அவரது காதலன் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற பணி பகிஷ்கரிப்பை பொதுமக்கள் நலன் கருதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தளர்த்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகள் கடந்த 2 நாட்களின் பின்னர் இன்றைய தினம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பினால் நோயாளர்கள் பெரும் அவதியை எதிர்நோக்கியிருந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் வைத்தியர்கள் சேவைக்கு திரும்பியுள்ளதை மகிழ்ச்சியுடன் நோயாளர்கள் வரவேற்றுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த வியாழக்கிழமை முதல் பணிப்புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. இதனால் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு வந்த நோயாளர்கள் பலரும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கி திரும்பிச் சென்றிருந்தனர். இந்த நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் வைத்தியர் சங்கத்திற்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இணக்கம் காணப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களின் நலன் கருதி தமது பகிஷ்கரிப்பை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மேற்கொள்ளப் போவதாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. இதற்கமைய போதனா வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகள் அனைத்தும் இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளன. திருகோணமலை வெறுகல் முகத்துவாரம் சூரநகர் பகுதியில் உள்ள பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை வெறுகல் முகத்துவாரம் சூரநகர் பகுதியில் உள்ள பாடசாலையின் வீதியானது குன்றும் குழியுமாக காணப்படும் நிலையில் குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியால் பயணிக்கும் பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்து வருவதாக குறித்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வீதி புனரமைப்பு தொடர்பாக அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளிடம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குறித்த போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே உரிய அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து குறித்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வீதி சூரநகர் வெறுகமுகத்துவாரம் இது பிரதான பாடசாலை வீதி. இந்த வீதி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வரும் பொழுது பார்த்தா உடுப்புகள் எல்லாம் மிகவும் சேரும் சுரியுமாக தண்ணிப்பு வடிந்திருக்கிற வீதி. நாங்க பல இடங்கள்ல போய் பல தரப்பட்டவங்களுக்கு நாங்கள் கடிதம் மூலமாகவும் வாய் மூலமாகவும் நாங்க கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் இந்த வீதியை யாரும் பார்ப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. இதோடு கூட நாங்கள் பார்க்கிறோம் நகரப்புறங்கள்ல எத்தனையோ வீதி
வீதிகளை வந்து அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இது எங்களுடைய பிரதான வீதி. இந்த வீதியை வந்து நாங்கள் அவசரத்துக்கு ஒரு நோயாளியை கொண்டு போறோம்டா கூட இந்த வீதி வந்து கடும் மோசமாக இருக்கு. நோயாளி ஆஸ்பத்திரி போறதுக்கு முன்னே செத்து போயிடுவான் இந்த வீதியில. இது பண்ணி பாருங்க எப்படி பள்ளம் எப்படி தண்ணியா கிடக்கு. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான அசாகி என்ற கப்பல் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். இவ்வாறாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த டிஸ்ட்ராயர் வகைக்கு சொந்தமான அசாகி என்ற கப்பலானது 151 மீட்டர் நீளம் கொண்டதாகும். குறித்த கப்பல் மொத்தம் 202 அங்கத்தவர்களை கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் ஷோட்ரா ரகசீரோ பணியாற்றுகின்றார். குறித்த போர் கப்பலானது இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளனர். அத்துடன் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் 2025 மார்ச் 3ஆம் தேதி அன்று குறித்த கப்பல் இலங்கையை விட்டு புறப்படவுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறை நிலவும் என்கிறது விநியோகஸ்தர்கள் சங்கம், மறுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். கூட்டமைப்பின் கட்சிகளின் தலைவர்களுக்கு CVK கடிதம் மூலம் அழைப்பு. உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி நகர்வு. தமிழ் கட்சிகளுடன் இணைய தயாராகும் டக்ளஸ், தேர்தல் தோல்வியை அடுத்து நடவடிக்கை. வட்டுவாகல் விகாரையின் கீழ் யுத்தத்தில் சரணடைந்தோர் புதைக்கப்பட்டுள்ளனர். ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு ரவிகரன் கோரிக்கை. மோடியை சந்தித்த ரணில், இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களுடனும் கலந்துரையாடல். தமிழக முதலமைச்சருக்கு CVK விக்னேஸ்வரன் கடிதம், இலங்கை கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறும் கோரிக்கை. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.